அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 1955ஆம் ஆண்டு விருதுநகரைச் சேர்ந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் 3 துறைகளுடன் இக்கல்லூரி தொடங்கப்பட்டு பொழுதுதொரு மேனியாக வளர்ந்து 19 துறைகளுடன் 70 ஆண்டுகள் கடந்து பீடு நடை போட்டுக் கொண்டுள்ளது. 2025ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற விழாக்கள், விழிப்புணர்வுகள், உறுதிமொழி கூட்டம், பல குழுக்களின் வளர்ச்சி பணிகள் சிறிய காணொளி மூலம் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒப்பளிக்கப்பட்ட இளங்கலை 1323 இடங்களுக்கு 948 பேரும், முதுகலையில் 485 இடங்களுக்கு 257 பேரும் சேர்க்கை பெற்றனர். 42 நிரந்தர பேராசிரியர்கள், ஷிஃப்ட் 1இல் 84 பேரும், ஷிஃப்ட் 2இல் 17 பேரும், மொத்தம் 101 கௌரவ விரிவுரையாளர்கள், PTA ஆசிரியர்கள் 21 பேரும், அலுவலகத்தில் நிரந்தர பணியாளர்கள் 7 பேரும் ஒப்பளிக்கப்பட்ட 20 பணியிடத்தில் வேலை பார்க்கின்றனர். அதனை ஈடு செய்ய OSA 9 பேரும், PTA 9 பேரும் பணிபுரிகின்றனர் என்பதனை தகவலாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மலைகளின் அரசியான ஊட்டியில் அரசு கலைக்கல்லூரி சேரிங்ராஸ் என்ற இடத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது பல துறைகள் உள்ளடங்கி உயர்கல்வித்துறை ஊட்டிக்கு ஒரு பெருமையை சேர்த்துள்ளது என்பதனை இக்கல்லூரியின் பல கட்டிட அமைப்புகள் எடுத்துரைக்கின்றன. நம் கல்லூரிக்கு புதிதாய் வருகை புரிந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஓரியன்டேஷன் புரோகிராம் நடத்தப்பட்டது. NCC நம் மாணவர் ரித்திக் ஸ்ரீனிவாசன் 3rd BA டிஃபென்ஸ் குடியரசு தின விழா பிரதமர் அணிவகுப்பில் கலந்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். NCC அலுவலருக்கு கேப்டன் அந்தஸ்து இவ்வருடம் வழங்கப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்டம் கண்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்ட நாளில் நமது கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு நிகழ்வின் முடிவாக கல்லூரியின் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. போதை விழிப்புணர்வுக்காக மாணவர்களிடத்தில் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வைக்கப்பட்டது. NCC சிறப்பு முகாம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் திட்ட ஆசிரியர்கள் இணைந்து தோடாமந்தில் தூய்மை பணி மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் ஐ ஃபவுண்டேஷன் உடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. ரெட் கிராஸ், ரோட்டராக்ட் மற்றும் சேவை அமைப்புகளுடன் சேர்ந்து இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. 1,00,000 மரக்கன்றுகள் நடும் இலக்கில் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பெற்றன. ஈகோ கிளப் விமன் செல் 2024-2025ஆம் ஆண்டில் மகளிருக்கான சிறப்பு ஓய்வு அறை அமைக்கப்பட்டு மகளிர் தினம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு, பிரெஸ்ட் ஃபீடிங் முக்கியத்துவம், இம்பாக்ட் ஆஃப் ஏர்லி பிரெக்னன்சி குறித்து தகுதியானவர்களை வைத்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை மன்றம் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு தனி மாணவர்களின் கலைத்திறன் மேம்படுத்தப்படுகிறது. முதன்முறையாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தில் கருவிகள் வாங்கி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டன. மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக நுண்கலை மன்றம் திகழ்கிறது. ஸ்போர்ட்ஸ் எம் கல்லூரி மாணவ மாணவிகள் பல போட்டிகளில் வெற்றியாளராக உள்ளனர். அதற்கு சான்றாக சர்வதேச அளவில் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி, CM டிராபிகளில் பல பதக்கங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். டாக்டர் சோபனா அவர்கள் CM டிராபியில் வெற்றி பெற்றுள்ளார்.
மாணவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான பிரிவுகளிலும் வெற்றி பெற்றுள்ளனர். பிளேஸ்மெண்ட் செல். மாணவர்களுக்கு டாக்டர் பாலசுப்ரமணியம் பொறுப்பாசிரியராக இருந்து பல தனியார் கம்பெனிகளை அழைத்து 575 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. போதை தடுப்பு. மாணவர்களிடம் நிலவும் தீய பழக்கத்தை ஒழிக்க போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடங்கி 25 ஆண்டுகள் நிறைவுற்றதை கொண்டாட வெள்ளி விழா நடத்தப்பட்டது. தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க விழா கல்லூரியில் நடைபெற்று பயனாளிகளுக்கு அரசு கொறடா திரு ராமச்சந்திரன் அவர்கள் மூலம் நிதி அளிக்கப்பட்டது. புதுமை பெண் மூலம் 431 பேருக்கும், தமிழ் புதல்வன் மூலம் 597 பேருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உதவித்தொகை. தமிழ் வழி ஊக்கத்தொகை 470 பேருக்கும், முனைவர் பட்ட உதவித்தொகை 7 பேருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. எஸ்டி 123 பேருக்கும், பிசி 772 பேருக்கும், எம்பிசி 339 பேருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டம். மொத்தம் 942 பேர் இத்திட்டத்தில் உள்ளனர். துறை ரீதியாக பயனான நல்ல திறன் வளர்ப்பு பாடத்திட்டங்கள், குறிப்பாக நில அளவு மற்றும் ஒத்திசைவு, உணவு பாதுகாப்பு மற்றும் தரம் சோதித்தல், நவீன மருத்துவத்துறை, செயற்கை நுண்ணறிவு போன்றவைகள் கற்பிக்கப்பட்டன. PTA. முதல் முறையாக அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து துறை தலைவர், துணை பொறுப்பாளர், துணை செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கல்லூரியின் சார்பாக அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு நோபல் பரிசு பெற்றவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு புதிய உத்திகளாகிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு துறை ரீதியாக சிறுதானியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களின் நலன் காக்க பேச்சாளர்களை அழைத்து கூட்டம் நடத்தப்பட்டது. கருத்தரங்கம். துறை ரீதியாக உள்நாடு தழுவிய, வெளிநாடு தழுவிய கருத்தரங்கம் நடத்த அறிவுறுத்தப்பட்டு வணிகவியலில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. சுற்றுலாத்துறை மற்றும் வரலாற்று துறை இணைந்து சுற்றுலா தினம் மற்றும் விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் பல நிகழ்வுகளின் சிறிய தொகுப்பு. கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா முதல்வர் தலைமையில், சிறப்பு விருந்தினர் கார்ப்பரேட் மேலாளர் தலைமையில் இனிதே நடைபெற்று பல்வேறு துறைகளில் பாடத்திட்டத்தில் பல்கலைக்கழகத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.